ஓம் ஸ்ரீமாத்ரே நமः. கம் கணபதயே நமः. கஜானனம் பூதகணாதிசேவிதம் கபிதஜம்புபலசாரபஷிதம் உமாசுதம் சோகவிநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். அனைவருக்கும் வணக்கம். கணாபத்யம் இது சத்தியம் எதுவும் சாத்தியம் நம்ம வெபினாருக்கு எல்லோருக்கும் வருகை தந்து வணக்கம் கூறுகிறேன். எப்பயும் போல இன்னைக்கு நம்ம மௌனம் கடைபிடிப்போம் 1 நிமிடத்திற்கு. தியானம், உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை மனசுல நினைச்சுக்கிட்டு தியானம் பண்ணலாம். பிரணவம். எல்லோரும் 3 முறை பிரணவத்தை சொல்வோம். குரு பரம்பரை ஸ்தோத்திரம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்ய மத்யமாம் அஸ்மத் ஆச்சார்ய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். குரு ஸ்தோத்திரம். குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. கணேஷா காயத்ரி மந்திரம். ஓம் ஏகதந்தாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். இன்றைய ஸ்லோகம். முன்னவனே யானை முகத்தவனே முக்திநலம் சொன்னவனே தூய்மை சுகத்தவனே என்னவனே சிற்பரணே ஐங்கரணே செஞ்சடையன் சேகரணே தற்பரணே நின்தால் சரண். இன்றைய வாசகம். கம்மென்றிரு எல்லாம் நடைபெறும். சரி, நம்ம இன்றைக்கான ஸ்பீக்கர் வந்துட்டு சுதா முனியாண்டி அவர்கள். அவர் இன்னைக்கு பேச போற டாபிக் வந்துட்டு விநாயகரின் பிரதான நூல். நம்ம சுதா முனியாண்டி அவர்களை அன்போடு வரவேற்கிறேன். நன்றிமா. ஹரி ஓம் ஸ்ரீ கணேஷாய நம. ஸ்ரீ குருப்யோ நம.
ஆதியே அரசே போற்றி, அருந்தவ தருளே போற்றி, ஜோதியே சுடரே போற்றி, துலங்கும் மெய் பொருளே போற்றி, நீதியே நிமலா போற்றி, நினது அருள் தந்தாய் போற்றி, தீதில்லா சித்திரமுத்தே நின் திருவடிவு போற்றி போற்றி. வேதத்தின் வித்தாய், விண்ணவர்க்கு தெய்வமாய், தீதற்ற நெஞ்சில் திருவிளக்காய், மாதவத்தின் அருளாய் ஒளிருகின்ற ஐயன் விநாயகனை புருவ நடுநிறுத்தி போற்றி. அனைவருக்கும் வணக்கம். ஹரியோம். எல்லாம் வல்ல பரம்பொருளுடைய அருள் ஆசையினால ஏக தத்துவ பொருளாகவும் பரமானந்த ரூபமாகவும் இருக்கக்கூடிய விநாயகரை பற்றி நாம தொடர்ந்து கணாபத்தியம் இது சத்தியம் எதுவும் சாத்தியம் அப்படின்ற வெப்மினார்ல பார்த்துட்டு வரோம். அந்த வகையில இன்றைக்கு நாம விநாயகருடைய பிரதான நூல்கள் என்ன என்ன, இவ்வளவு விஷயங்கள் நம்ம பேசுறோமே, இது எல்லாமே நம்ம கத்துக்கணும் அப்படின்னா எங்க போய் படிக்கிறது அப்படின்ற விஷயங்களை இன்றைக்கு நம்ம பார்க்க போறோம். பிரதான நூல் அப்படின்னா முக்கியமான நூலாக இருக்கணும். இந்த நூலை நம்ம முன் வைத்து ஒரு கருத்தை சொல்லுகின்ற பொழுது அத வேற யாராலையுமே தகர்க்க முடியாத அளவுக்கு அந்த நூல் பிரசித்தி பெற்ற நூலாக இருக்கணும். அப்படி நம்ம பார்க்கின்ற பொழுது பொதுவான படையில பார்க்கிற போது சனாதன தர்மம் அப்படின்னு சொன்னாலே பிரதான நூல் அப்படின்னா ஸ்ருதி அப்படின்ற விஷயம் முதற்கண் வந்துடும். அது என்ன ஸ்ருதி அப்படின்னு கேட்டா நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸ்ருதி அப்படின்னா கேட்டு ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிறது அப்படின்றது. இது வாய் வழியாக சிஷ்யர்களுக்கு விஷயங்களை கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப ஸ்ருதி அப்படின்னு பார்த்தா வேதம், அது ஸ்ருதியில இருக்கு. இப்ப வேதம் 4 வேதங்கள் இருக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ரிக், சாம, யஜுர், அதர்வன. இந்த ரிக் வேதத்துல மந்திரங்களும் பல ஆழ்ந்த தத்துவங்களும் அடங்கி இருக்கு. இதுல 30 முக்கோடி தேவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் கூறப்பட்டிருக்கு. சாம வேதத்துல பாடல் சார்ந்த விஷயங்கள் இருக்கு. யஜுர் வேதத்துல சடங்குகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கு. எப்படி வேள்விகளை செய்யணும் அப்படின்ற செயல்முறைகள் இருக்கு. அதர்வன வேதத்துல தாந்திரீக மந்திரங்கள் இருக்கு. தடை செய்யப்பட்ட அல்லது கட்டுப்படுத்தப்பட்ட சடங்கு சம்பந்தப்பட்ட காரியங்கள்லாம் இருக்கு. இந்த 4 வேதங்களையுமே சில பகுதிகளாக பிரிக்க முடியும். பகுப்புகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தா, சம்ஹிதை அப்படின்றது முதல் பகுதி. சம்ஹிதையில மந்திரங்களும் துதி பாடல்களும் கொடுக்கப்பட்டிருக்கு. இரண்டாவதாக பிரமாணம். இந்த பகுதியில விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு, வழிமுறைகள் கொடுக்கப்பட்டிருக்கு, எப்படி சடங்குகளை அனுஷ்டிக்கணும் அப்படின்ற விவரங்கள் சொல்லப்பட்டிருக்கு. மூன்றாவதாக ஆரண்யகம். இதுல தத்துவங்கள் நிறைய சொல்லப்பட்டிருக்கு. இது பிலாசபிக்கலாகவே இருக்கு. அதுலயும் முக்கியமாக தியானம், தவம் இதெல்லாம் எப்படி செய்யணும் அப்படின்ற வழிமுறைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. நான்காவதாக உபநிடதம், உபனிஷத்ஸ். இது வேதாந்தம், அல்டிமேட் ட்ரூத் எல்லாமே இதுலதான் கொடுத்திருக்காங்க. இந்த 4 விஷயங்களை வேதம் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது இந்த வேதத்தை 3 காண்டங்களாக பிரிக்கிறாங்க. அது எப்படி பிரிக்கிறாங்கன்னா, முதல்ல இருக்கிற 2 பகுப்புகள், அதாவது சம்ஹிதையும் பிரமாணமும் சேருகின்ற பொழுது அது நமக்கு கர்ம காண்டமாக கிடைக்குது. ஆரண்யகம் உபாசன காண்டமாக கிடைக்கின்றது. உபனிஷத் ஞான காண்டமாக நமக்கு கிடைக்கின்றது. அப்படி பார்க்கின்ற பொழுது உபநிடதம், இந்த உபநிடதம் கணேஷா அப்படின்னு பார்க்கிறப்போ ஸ்ருதியில ரொம்பவுமே பிரசித்தி பெற்ற கணபதி அதர்வ சீர்ஷா அப்படின்ற ஒரு உபனிஷத் இருக்கு. இது ரொம்ப ரொம்ப அற்புதமான விஷயங்களை நமக்கு எடுத்து சொல்லுது. விநாயகருடைய பரம்பொருள் தத்துவத்தை அழகா சொல்லுது. அதை அடுத்து ஹேரம்ப உபனிஷத் இப்படின்னு 2 உபனிஷத் இப்ப நமக்கு கிடைக்க பெற்றிருக்கு. இது ஸ்ருதி அப்படின்ற விஷயத்துக்கு கீழே வருது. ஸ்ருதி அப்படின்ற விஷயம் கேட்டு நமக்கு கிடைக்க பெறுது அப்படின்னு நமக்கு முன்னாடியே பார்த்திருந்தோம். ஸ்ருதி அப்படின்னு வருகின்ற பொழுது அடுத்ததாக ஸ்மிருதி அப்படின்ற விஷயத்தையும் நம்ம கேட்டிருக்கோம்.
ஸ்மிருதி அப்படின்னா இந்த ஸ்ருதியில கொடுத்திருக்கிற தத்துவங்கள், தர்மங்கள், கர்மங்கள் இதை எல்லாமே அழகா பாகுபடுத்தி நம்மளுடைய நினைவுல இருக்கிற மாதிரியாக வழி செய்து நமக்கு ஸ்மிருதியாக கொடுத்திருக்காங்க. ஏன் அப்படின்னா இந்த ஸ்ருதியில இருக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு புரிந்து கொள்றதுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும். அத நமக்கு அழகா அடுக்கி ஒரு சில கதை வழியா சொல்லி ஸ்மிருதியில நமக்கு நம்மளுடைய முனிவர்கள் கொடுத்திருக்காங்க. ஆக இங்கதான் புராணங்கள், தர்ம சாஸ்திரங்கள், தந்திரங்கள், இதிகாசங்கள் எல்லாமே வருது. அப்படி பார்க்கின்ற பொழுது விநாயகர் சம்பந்தப்பட்ட ஸ்மிருதி என்ன என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய சென்ற வாரத்துல இருக்கிற வகுப்புகளை நம்ம பார்த்திருந்தோம். கணேச புராணம், முட்கல புராணம், இந்த 2 புராணமே முழுக்க முழுக்க விநாயகரை பத்தியே நமக்கு சொல்லுது. அதை தாண்டி 18 புராணங்கள் அப்படின்னு நம்ம பார்த்திருந்தோம். அதுல ஒரு 5 புராணங்கள்ல விநாயகருடைய தோற்றமானது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்திருந்தோம் இல்லையா? அந்த புராணங்கள்ல அந்த கதைகள் எங்க வரும் அப்படின்னா, கணேச மான்மியம், கணேச காண்டம் அப்படின்ற இந்த 2 தலைப்புல இருக்கக்கூடிய பகுதியில தான் வரும். தொடர்ந்து ஸ்மிருதியில தான் நமக்கு கணேச கீதை அப்படின்ற விஷயங்களுமே இருக்கு. இது நம்ம முன்னாடி பார்த்திருந்தோம். கணேச தந்திரம், கணேச கல்பம், கணேச சாரா சந்திரிகை இப்படின்ற விஷயங்கள் எல்லாமே விநாயகர் சார்ந்த விஷயங்களாக இருக்கு. அதுல நமக்கு நிறைய தகவல்கள் இருக்கக்கூடிய சில விஷயங்களை நாம இன்றைக்கு பார்க்க போறோம். இந்த 5 புராணங்கள்ல விநாயகருடைய தோற்றமானது எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம முதல் வாரத்திலே பார்த்திருந்தோம். எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஞாபகம் இருக்கு இல்லையா? அந்த ஞாபகத்தோட இன்றைக்கு நம்ம இன்னும் சில புராணங்களை பார்க்க போறோம். இப்போ தெரிகிற இந்த 5 புராணங்கள் நம்ம முன்னமே பார்த்தது. இதுல வாயு புராணத்துல நம்ம பார்த்திருந்தோம். எப்போதுமே நமக்கு சொல்லக்கூடிய அதே கதைதான். விநாயகர் பார்வதி மேல இருக்கிற அந்த மஞ்சள்ல இருந்து அவங்க எடுத்து பிடிச்சு வச்சு பிள்ளையார பிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் விநாயகருக்கும் சிவனுக்கும் சண்டை வருது, யானை தலையை புகுத்துறாங்கன்னு. அது வாயு புராணத்துல இருக்கு இல்லையா? அதே கதை மற்ற புராணத்திலையும் அப்படியேதான் இருக்கு. அடுத்ததாக பிரம்ம வைவார்த்த புராணம், இந்த 3ஆவதாக இருக்கு இல்லையா? அதுல நம்ம பார்த்திருந்தோம். சனி பகவானுடைய பார்வை பார்வதியினுடைய குழந்தை மேல பட, பார்வதியினுடைய குழந்தையுடைய தலை துண்டிக்கப்பட்டு யானை தலைய எடுத்து புகுத்துறாங்கன்ட்டு. அதே கதை சிவபுராணத்திலையுமே சொல்லப்பட்டிருக்கு. தொடர்ந்து ஸ்கந்த புராணம் அப்படின்ற ஸ்கந்த புராணத்துல நம்ம முன்னாடி பார்த்திருந்த அதே கதைதான். கஜமுகாசுரனுடைய தோற்றம் நமக்கு ஞாபகம் இருக்கும். அசுரர்கள் தோற்று போய் சுக்கராச்சாரியார் கிட்ட கேட்கும் பொழுது சுக்கராச்சாரியார் அவங்களுடைய குலத்துல இருக்கிற ஒரு பெண்மணிய மாகதர் அப்படின்ற முனிவர் கிட்ட அனுப்பி வைக்கணும். அப்படி அவங்க சேருகின்ற பொழுது கஜமுகாசுரன் அப்படின்ற ஒரு அசுரன் பிறப்பாங்க அப்படின்ட்டு. அப்படி அந்த அசுரன் பிறக்கக்கூடிய அதே காலகட்டத்துல சிவனும் பார்வதியும் சித்ராசாலையில யானையுடைய சித்திரம் பார்க்கின்ற பொழுது அங்க விநாயகர் பிறக்கின்றார் அப்படின்றது. அதே கதைதான் ஸ்கந்த புராணத்துல இடம்பெற்றிருக்கு. அடுத்ததாக பிரம்மாண்ட புராணம். பிரம்மாண்ட புராணம் இதுல லலிதா தேவி பண்டாசுரனை வதைக்கிறதுக்காக போருக்கு போயிருக்காங்க. போர் நடந்து கொண்டிருக்கிற அந்த காலத்துல அவங்களுடைய சேனைகள் செயலற்று போயிருது. ஏன் அப்படின்னு பார்த்தா, விசுக்கரன் அப்படின்ற அசுர குலத்துல இருக்கிற ஒருத்தர் விக்ன எந்திரத்தை பிரயோகம் செய்திடுறாரு. ஆக அங்க விக்னமானது ஆரம்பிச்சிருச்சு. எல்லாருமே செயல் இழந்துடுறாங்க. லலிதா சிவனை பார்க்க இருவருடைய பார்வையிலே விநாயகர் தோன்றுறாரு. இது பிரம்மாண்ட புராணம் சொல்லுது. அடுத்ததாக லிங்க புராணம். லிங்க புராணம் அசுரர்கள் சிவன் கிட்ட வரம் பெற்றுறாங்க. வரம் கிடைத்ததுக்கு அப்புறம் எப்பொழுதும் போல தேவர்களை துன்பம் செய்யறாங்க. அப்படி செய்கின்ற பொழுது
அசுரர்களுடைய கொடுமை தாங்காம தேவர்கள் எல்லாமே சிவன் கிட்ட வேண்டுறாங்க அவங்கள காப்பாத்துறதுக்காக. அப்போ சிவன் சொல்றாரு, நானே அவதாரம் செய்து இந்த இடர்களை எல்லாம் களையிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொன்ன பிறகு பக்கத்துல இருந்த பார்வதிய பார்க்கிறாரு. சிவனுடைய அம்சமாகவே பார்வதி கருத்தரிக்கிறாங்க. யானை முகத்துடைய குழந்தை பிறக்கின்றது. விக்னேஸ்வரன் அப்படின்னு பெயர் வைக்கிறாங்க. ஆக இப்படியாக எல்லா புராணங்களிலுமே விநாயகர் அப்படின்ற ஒரு ரூபத்தை, விநாயகர் அப்படின்ற முழுமுதற் கடவுளை சித்தரிக்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்கவ புராணம் அப்படின்ற விநாயகரை பத்தியே சொல்லக்கூடிய இந்த புராணத்தை பார்க்க போறோம். இந்த புராணம் சத்தியலோகம். சத்தியலோகத்துல பிரம்மாவும் சரஸ்வதியும் இருக்காங்க. ஒரு காலகட்டத்துல முனிவர்கள் எல்லாரும் பிரம்மாவையும் சரஸ்வதியும் பார்த்து, நாங்க இந்த உலக வாழ்க்கையில வாழ்ந்து கண்ட இன்பங்கள் எல்லாம் போதும், இது எல்லாத்தையுமே விட்டு இறைவனையே சிந்திக்கணும், அதற்கு எங்களுக்கு ஒரு நல்ல இடத்தை ஒண்ணு காண்பிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப பிரம்மா என்ன பண்றாரு, தர்ப்பையை எடுத்து அதை சுருட்டி உருட்டி கீழே விடுறாரு. சொல்றாரு, இந்த தர்ப்பையை தொடர்ந்து போங்க, இந்த தர்ப்பையானது எங்க போய் நிக்குதோ அது நீங்க தவம் செய்யறதுக்கான சரியான இடம் அப்படின்னு சொல்றாங்க. ஆக முனிவர்களுமே அந்த தர்ப்பைய தொடர்ந்து போறாங்க. அந்த தர்ப்பை ஒரு இடத்துல போய் நிக்குது. இந்த இடத்துக்கு முனிவர்கள் எல்லாருமே வந்து சேர்றாங்க. அந்த இடத்த நைமிசாரண்யம் அப்படின்னு பேர் வருது. அதாவது சக்கரம் சார்ந்த இடம். அந்த சக்கரம் தான் அந்த இடத்துக்கு குறி சொன்னதால நைமிசாரண்யம் அப்படின்ற பேர் அந்த இடத்துக்கு கிடைக்குது. அங்க பல யாகங்கள் நடக்கின்றது. அப்படி நடக்கக்கூடிய ஒரு யாகம் தான் சந்திர யாகம். அப்ப சௌனக முனிவர்கள் எல்லாருமே அங்க கூடியிருக்காங்க. அப்போ முனிவர்கள் எல்லாருக்குமே உபதேசங்கள் நிறைய நடைபெறுகின்றது. சூதமா முனிவரோ அங்க வராரு. இதற்கு முன்னாடி பல யாகங்கள் நடந்திருந்த வேளையில சூதமா முனிவர் இந்த முனிவர்களுக்கு எல்லாமே 18 புராணங்களையும் சொல்லியிருக்காரு. அப்ப முனிவர்கள் எல்லாரும் திரும்ப கேக்குறாங்க, 18 புராணங்கள் எல்லாமே எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, இப்போ உங்களுடைய தயவால தொடர்ந்து எங்களுக்கு மற்ற புராணங்களையும் எடுத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப சூதமா முனிவர் சரி அப்படின்னு சொல்லிட்டு உப புராணங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கவ புராணத்தை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. பார்க்கவ புராணம் அப்படின்ற புராணம் முழுக்க முழுக்க விநாயகரை பத்தியே சொல்லுது அப்படின்ற விஷயம் நமக்கு இப்ப தெளிவா தெரியும் இல்லையா? அப்படி சொல்ல ஆரம்பிக்கின்ற பொழுது சூதமா முனிவர் எப்படி ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா, இந்த புராணமானது எப்படி பிறந்தது, யாரு இந்த விஷயத்தெல்லாம் ஆரம்பத்துல இருந்து சொல்றாங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. முதல்ல சிவபெருமான் இந்த புராணத்தை பிரம்மதேவருக்கு சொல்றாரு. பிரம்மதேவனுடைய தவம் வெற்றி கண்ட பிறகுதான் இந்த புராணமானது அவருக்கு கிடைக்க பெறுது. உபதேசமா அதை வாங்குறாரு. உபதேசமா அதை அவர் வாங்கின பிறகு அத அவரு வியாசருக்கு சொல்றாரு. வியாசர் அத பிருகு முனிவருக்கு சொல்றாரு. பிருகு முனிவர் என்ன பண்றாரு, இந்த புராணம் இவ்வளவு அழகா இருக்கே, இவ்வளவு நிறைய தத்துவங்கள் இதுல இருக்கே, இதனுடைய பலனானது உலக வாழ் மக்கள் எல்லாருக்குமே போய் சேரணும் அப்படின்னு நினைத்து 2 காண்டங்களாக அதை பிரிக்கின்றார். ஒன்று உபாசன காண்டம், 2 லீலா காண்டம். உபாசன காண்டத்துல என்னெல்லாம் வைக்கிறாரு அப்படின்னா, பிரம்மா, விஷ்ணு, சிவன், பார்வதி இப்படி பலர் விநாயகரை உபாசித்து அவங்களுக்கு கிடைத்த நன்மைகள் என்ன, அவங்களுக்கு கிடைத்த பலன்கள் என்ன, இப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே அந்த காண்டத்துல சேர்க்கிறார். அடுத்ததாக லீலா காண்டம். இந்த லீலா காண்டத்துல விநாயகருடைய லீலைகளையும் திருவிளையாடல்களையும் சேர்க்கிறார். இந்த லீலா காண்டத்துல இருக்கக்கூடிய விநாயகருடைய அவதாரங்களை தான் நாம 2வது வாரத்துல பார்த்திருந்தோம். அப்ப சொல்லியிருந்தேன், லீலா காண்டத்துல இருக்கக்கூடிய விநாயகருடைய 12 அவதாரங்களை தான் பார்க்கிறோம் அப்படின்ட்டு.
ஆக இந்த லீலா காண்டத்தை நம்ம முன்னாடி பார்த்துட்டோம். மொத்தமாக விநாயகர் புராணத்துல, அதாவது பார்கவ புராணத்துல 250 அத்தியாயங்கள் இருக்கு, சாப்டர்ஸ் இருக்கு, 12,000 ஸ்லோகங்கள் இருக்கு. இப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய புத்தகங்கள்லாம் அந்த ஸ்லோகங்களை கச்சியப்ப சுவாமிகள் பாடல்களாக இயற்றியிருக்காரு. அத வசன வடிவில தான் நமக்கு இப்ப கிடைக்கக்கூடிய புத்தகங்கள் எல்லாம் அமைந்திருக்கு. ஆக இது இந்த புராணம் கிடைத்த வரலாறு எப்படி வந்தது, எப்படி எழுதப்பட்டது அப்படின்றத பார்த்துட்டோம். தொடர்ந்து பார்க்கலாம். சௌராஷ்டிரம் அப்படின்ற ஒரு நாடு. அந்த நாட்டுல தேவநகர் அப்படின்ற ஒரு பட்டணம் இருக்கு. அங்க சோமகாந்தன் அப்படின்ற மன்னன் அரசாட்சி செய்துட்டு வராரு. ரொம்ப அற்புதமாக நீதி வழுவாமல் அரசாட்சி செஞ்சுட்டு வராரு. அவருடைய மனைவி சுதன்மை, அவருக்கு ஏமகண்டன் அப்படின்ற ஒரு மகன் இருக்காங்க. 5 மந்திரிகளோட அங்க அரசாட்சி ரொம்ப அற்புதமா நடந்து வருது. ரொம்ப ஆனந்தமா இருக்காங்க அங்க இருக்கிற எல்லாருமே. இந்த காலகட்டத்துல அரசனுடைய தீவினையனுடைய விளைவாக அந்த மன்னனுக்கு உடல் எல்லாமே குட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தொழுநோய் உண்டாகுது. இந்த தொழுநோய் உண்டாகிறதுனால அவர் உடல் முழுக்க ரத்தமாகவும் செழமாகவும் அப்படியே வழிந்து வழிந்து ஓடுது. இதனால அவருக்கு ரொம்ப 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 கஷ்டமாக இருக்கு. எத்தனையோ மந்திரங்களை பாய்ச்சாச்சு, எத்தனையோ மருந்துகளையும் உபயோகப்படுத்தியாச்சு. பட் எதையுமே அந்த தொழுநோயை குணப்படுத்த முடியல. ஒரு கட்டத்தை தாண்டின பிறகு அவரு உள்ளம் வருந்து போய், இதற்கு மேல சரியே செய்ய முடியாது, இந்த நோயை போக்கிக் கொள்றதுக்கு வழியே இல்ல, இனியும் இந்த அரச போகத்துல வாழ்றதுக்கு எனக்கு இஷ்டமே கிடையாது, இந்த ராஜ்ய பாரமே எனக்கு வேண்டாம், இந்த அரசாட்சியை நான் துறந்து நான் வனவாசம் போக போறேன், என்னுடைய மகனுக்கு முடி சூட்ட போறேன் அப்படின்னு சொல்றாரு தன்னுடைய மந்திரிகளை அழைத்து. மந்திரிகள் எல்லாருமே கவலை ஆகிடுறாங்க. இல்ல மன்னா, இதை நம்ம சரி செய்திடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மன்னன், இல்ல இது சரி வராது, இது ஏதோ கர்ம பயனாலதான் எனக்கு இவ்வளவு கஷ்டங்கள் வருது அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் சமாதானம் செய்து ஒரு வழியா எல்லாரையும் சம்மதிக்க வச்சிடுறாங்க. தன்னுடைய மகன் ஏமகண்டனுக்கும் மகுடாபிஷேகம் நடத்தி முடிக்கிறாங்க. அதற்கு பிறகு சோமகந்தன், அவருடைய மனைவி சுதன்மை, மந்திரி, 2 மந்திரி மட்டும்தான் இவங்க கூட வனவாசத்துக்கு வராங்க. இப்ப வனவாசத்துக்கு போன பிறகு நிறைய தூரமா நடந்து போனதுனால களைப்பாறதுக்காக அவங்க ஒரு இடத்துல கூடுறாங்க. ஒரு தடாக கரையில இளைப்பாறுறாங்க. அப்போ அங்க பிருகு முனிவருடைய ஆசிரமம் அருகாமையில தான் இருக்கு. அப்ப பிருகு முனிவருடைய மகன் அந்த தடாகத்துல வந்து நீர் எடுக்க வராரு. அப்படி வருகின்ற பொழுது சுதன்மைய பார்த்து, அடடா, இந்த அம்மா ரொம்ப அழகா இருக்காங்களே, ஆனா இவங்க பக்கத்துல இருக்கிறவரு இப்படி ரொம்ப வியாதிப்பட்டு இருக்கிறாரே, என்ன நடந்திருக்கும் அப்படின்னு தனக்குள்ள யோசிச்சு அவங்க கிட்ட விவரம் கேக்குறாங்க. சுதன்மையும் ரொம்ப கவலையோட அவங்க அரசியாக இருந்ததாகவும் தன் கூட இருக்கிறவரு அந்த மன்னனாகவும் ஒரு தொழுநோய் காரணமாக தன்னுடைய மகனுக்கு முடிசூட்டி இங்க வந்துட்டோம் அப்படின்ற விவரங்களை அழுதுகிட்டே சொல்றாங்க. அப்போ சிவானன் அப்படின்ற பிருகுவுடைய மகனாக ஆகப்பட்டவன் இந்த கதையெல்லாம் கேட்டுட்டு ஆசிரமத்துக்கு போய் பிருகு கிட்ட விஷயத்த சொல்றாரு. பிருகு உடனே அவங்கள அழைச்சிட்டு ஆசிரமத்துக்கு வர சொல்றாங்க. எல்லாருமே ஆசிரமத்துக்கு வந்துடுறாங்க. ஆசிரமத்துக்கு வந்த பிறகு பிருகு தன்னுடைய ஞான திருஷ்டியினால மன்னனுக்கு முற்பிறவி பயனாலதான் இந்த விஷயம் நடந்திருக்கு அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிறாரு. இத மன்னனுக்கு எடுத்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி முதல்ல மன்னனை ஓய்வெடுக்க சொல்றாரு. மறுநாள் எல்லாருமே முனிவர் தியானம் செய்துட்டு இருக்கிற அந்த சாலைக்கு வராங்க. அப்படி வருகின்ற பொழுது பிருகு முனிவர் தன்னுடைய ஞான திருஷ்டியினால என்னெல்லாம் பார்த்தாரோ அந்த விஷயங்களை எடுத்து சொல்றாரு. அப்படி சொல்லுகின்ற பொழுது என்ன மாதிரியான விஷயங்கள் வருது அப்படின்னா, இந்த மன்னன் இருக்கான் இல்லையா, இந்த மன்னன்
போன பிறவியில சித்தரூபன் சுலோச்சனன் அப்படின்ற வைசிய குடும்பத்துல காமந்தன் அப்படின்ற பெயர்ல பிறந்து வாழ்ந்திருக்காரு. இவரு குடும்பினி அப்படின்ற ஒரு பெண்மணியை திருமணம் செய்து 7 ஆண் குழந்தைகள் 5 பெண் குழந்தைகளை பெற்று ரொம்ப அமோகமா சுகபோகத்தோட வாழ்ந்திருந்திருக்காரு. தன்னுடைய தாய் தந்தை இறந்துடுறாங்க. அப்படி இறந்ததற்கு பிறகு இவரை கண்டிக்கிறதுக்கு ஆள் இல்ல அப்படின்னு தோண பெண் இன்பத்துல இவர் மூழ்கிடுறாரு. இப்படி மூழ்கினப்போ தன்னுடைய மனைவி பல மாதிரியாக ஆலோசனை சொல்றாங்க. அது எதுவுமே அவர் கேட்கல. அப்படி கேட்காத பட்சத்துல மனைவியும் அவரை விட்டு பிரிஞ்சு போயிடுறாங்க. மனைவி பிரிந்து போன பிறகு இவரு மது பழக்கத்திற்கு அடிமையாகி இஷ்டப்பட்டதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காரு. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கிற காலகட்டத்துல அரசனுக்கு இந்த விஷயம் தெரிய வரவே அரசன் அவங்கள அந்த நகரத்தை விட்டே துரத்திடுறாங்க. அவர் காட்டுக்கு ஓடி போயிடுறாரு. அப்படி காட்டுக்கு ஓடி போகின்ற காலகட்டத்துல கல்வர்கள் கூட அவருக்கு சகவாசம் கிடைக்குது. அந்த சகவாசத்தை வச்சு கொலையும் கொள்ளைகளும் செய்யறாரு. இப்படி செய்துட்டு இருக்கும் பொழுது ஒரு பிராமணர் அந்த காட்டுக்கு வராரு. அந்த பிராமணர் எவ்வளவோ கெஞ்சியும் இவர் கேட்காம அந்த பிராமணரையும் கொன்னு அவர்கிட்ட இருந்த ஆவரணங்களை பறிச்சுக்கிறாரு. அப்படி செய்த பொழுது பிரம்மஹஸ்தி தோஷமானது அவரை பிடிச்சிருது. இந்த தோஷமானது அவருக்கு பல துன்பங்களை ஏற்படுத்துது. இப்படியே ஆக அவரு கிழத்தன்மையும் அவருக்கு வந்துருது. இப்படி ஆகின்ற பொழுது தன்னை பாத்துக்கிறதுக்கு யாரும் இல்லையே, தன்னை கவனிச்சு கொள்றதுக்கு யாரும் இல்லையே, இப்ப தன்னுடைய மனைவி இங்க இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி அங்க இருந்து ஒருத்தன் கிட்ட சொல்லி அனுப்புறாரு. மனைவி இந்த விஷயம் கேட்டு இது சரியா வராது, அரசன் நகரத்தை விட்டு துரத்தி வச்சவங்களை நம்ம வச்சு பாத்துக்க கூடாது, அப்புறம் அரசர் எங்களையும் துரத்திடுவாரு, இந்த விஷயத்த நீ யார்கிட்டயும் சொல்லாம போயிரு அப்படின்னு சொல்றாங்க. இந்த விஷயம் இவருக்கு தெரிய வரவே இவர் ரொம்ப கவலைப்படுறாரு. காமந்தன் ரொம்ப கவலைப்பட்டு என்ன பண்றது அப்படின்னு தெரியாம இருக்கிற கட்டத்துல ஒரு பிராமணர் அந்த காட்டுக்கு வந்து இவரை பார்த்து இவர்கிட்ட யாசகம் கேட்கிறாரு. அப்போ இவர் திருடி கொள்ளை அடிச்சு வச்சிருந்த ஆபரணங்களை எடுத்து அவர்கிட்ட அள்ளி கொடுத்து இன்னும் நிறைய பேரை அழிச்சிட்டு வா அப்படின்னு சொல்றாரு. அந்த பிராமணர் ரொம்ப சந்தோஷமா இன்னும் நிறைய பேரை அழிச்சிட்டு வராங்க. முதல்ல வாங்கின பிராமணருக்கு இவர் என்னெல்லாம் பண்ணாரு, அவர் கொடுத்த அந்த பொருட்கள் எப்படி இவருக்கு கிடைத்தது அப்படின்ற விஷயங்கள் தெரியல. ஆனா அவர் அழைச்சிட்டு வந்த பிராமணர்கள் இவரை பார்த்த உடனே இவர் மகாபாவி, என்னென்ன விஷயங்கள்லாம் செய்திருக்காரு, என்னென்ன பாவங்கள்லாம் செய்திருக்காரு அப்படின்ற விஷயங்கள் தெரிய வரவே எல்லோருமே மறுத்துடுறாங்க அவர்கிட்ட இருந்து பொருட்களை வாங்குறதுக்கு. அப்ப காமந்தன் ரொம்ப கவலையா மன்னிப்பு கேட்டு இத நான் எப்படி சரி செய்யறது அப்படின்னு கேட்கின்ற பொழுது வந்த பிராமணர்கள் அவருக்கு ஆலோசனை கொடுக்கறாங்க. அந்த காட்டுல நிர்மலமூர்த்தியா ஒரு விநாயகர் கோயில் இருக்கு, ரொம்ப சிதிலடைந்திருக்கு, பராமரிக்கவே படல, நிறைய செடி கொடிகள் எல்லாம் வளர்ந்து ரொம்ப ரொம்ப பார்த்தாலே கவலைக்கிடமா இருக்கிற அளவுக்கு இருக்கு. அந்த ஆலயத்தை புதுப்பிச்சு அதையே தர்ம காரியமா நினைச்சு நீ செய்த அப்படின்னு சொன்னாக்கா இதுவே உனக்கு பெரும் புண்ணியமாகும் அப்படின்னு ஆலோசனை சொல்றாங்க. இத கேட்டதுக்கு அப்புறமா காமந்தனும் அந்த இடத்தை தேடி கண்டுபிடிச்சு அந்த கோயிலை புதுப்பிக்கிற பணியில முழுமையாக ஈடுபடுறாரு. அந்த கோயில் புதுப்பிச்சு அதுக்கப்புறமா அவருடைய மரண நாள் வருது. அதுக்கப்புறமா எப்போதும் போல மரணத்துக்கு பிறகு யமலோகத்துக்கு போவாங்க இல்லையா, அப்ப யமலோகத்துல இந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்து என்னெல்லாம் பாவம் பண்ணிருக்காரு, என்னெல்லாம் புண்ணியம் பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரி பார்க்கின்ற பொழுது பாவங்களே அதிகமா பண்ணிருக்காரு. ஆனா இருந்தாலுமே அவருடைய கடைசி காலத்துல அந்த விநாயகர் கோயில கட்டுனாரு இல்லையா, அது புண்ணியம் அப்படின்றதுனால அவர்கிட்டயே கேக்குறாங்க, இந்த புண்ணியத்தை நீ பண்ணியிருந்தாலுமே இந்த பாவத்தை நீ அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்றதுனால உன்னுடைய அடுத்த பிறவியில உனக்கு பாவ முட்டைகளும் இருக்கு, புண்ணிய முட்டைகளும் இருக்கு, இதுல எதை நீ அனுபவிக்க போற அப்படின்றத நீ முடிவு செய்யலாம் அப்படின்னு சொல்ல காமந்தன் தன்னுடைய அடுத்த பிறவியில முதல்ல புண்ணியத்தை அனுபவிச்சுட்டு பிறகு பாவத்தை அனுபவிக்கிறதா சொல்லியிருக்காரு. ஆக இதுதான் கதை அப்படின்னு பிருகு முனிவர் சொல்றாரு. இவ்வளவு நாள் அனுபவிச்சது அத்தனையுமே அந்த விநாயகர் கோயில புதுப்பிச்சதுக்கான புண்ணிய பலன்கள். இப்ப அனுபவிக்கிறது எல்லாமே முற்பிறவியில செய்த பாவ பயன்களாலதான் நடக்குது அப்படின்னு சொல்றாரு. இந்த கதையெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா
என்ன பிருகு முனிவர் உண்மையதான் சொல்றாரா அப்படின்னு ஒரு சின்னதா சந்தேகம் வந்துருச்சு. அப்படி சந்தேகம் வந்த உடனே அவருடைய உடம்புல இருந்து ஆயிரக்கணக்கான பட்சிகள் வந்து அவருடைய உடம்புலதான் ஈர்க்கினிலே அந்த தொழுநோய் காரணமாக ரத்தம் செலெல்லாம் வடிஞ்சிட்டு இருக்கு இல்லையா, அதே இடங்கள்ல கொத்துது. அவருக்கு ரொம்ப வலி தாங்கவே முடியல. அவருடைய தப்ப அவர் உணர்றாரு. பிருகு கிட்ட மன்னிப்பு கேட்டு சரண் அடைகிறாரு. அப்படி மன்னிப்பு கேட்டு சரணடைகின்ற பொழுது பிருகு ஓம்கார சப்தத்தை எழுப்புறாரு. அந்த கொடிய பட்சிகள் எல்லாமே அவருடைய உடலை விட்டு பறந்து போயிருது. இப்ப பிரகு சொல்றாரு, நான் சொன்னதை நீ நம்பிதான் ஆகணும், இதுதான் உண்மை அப்படின்னு. சோமகாந்தனும் அத மனப்பூர்வமா ஏத்து அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னு கேட்க, பிருகு தன்னுடைய கமண்டலத்துல இருக்கிற தண்ணீரை எடுத்து விக்னேஸ்வரரை மனசுல தியானித்து, எப்படியாவது உன்னுடைய அருளால இந்த மன்னனுடைய தொழுநோய் நீங்கணும், இந்த பாவ பயன்கள் எல்லாமே விலகிடணும் அப்படின்னு பிரார்த்தனை செய்து மகா கணபதியோடைய மந்திரத்தை 108 முறை ஜபிக்கிறாரு. அப்படி ஜபித்த பிறகு அந்த கமண்டலத்துல இருக்கிற அந்த நீரை அவருடைய உடல்ல தெளிக்கிறாரு. சோமகந்தனுடைய உடல்ல தெளிக்கிறாரு. அப்படி தெளிக்கிற போது முற்பிறவியில செய்திருந்த அந்த பாவங்கள் எல்லாமே ஏதோ ஒன்னா சேர்ந்து அப்படியே பெருசா திரண்டு வந்தது மாதிரி ஒரு பெரிய பூதம் ஒண்ணு வந்தது. அந்த பூதமானது அந்த மன்னனை தாக்க போவ பிருகு அதை தடுத்து யாரு அப்படின்னு கேட்க, அந்த பூதமானது சொல்லுது, போன பிறவியில பிராமணனாக நான் காட்டு வழியில போயிருந்தப்போ எவ்வளவோ கெஞ்சின, எவ்வளவோ மன்றாடின, எனக்கு கொல்ல வேண்டாம், எனக்கு குடும்பம் இருக்கு அப்படின்ட்டு. ஆனா இவன் கேட்கல. அதனால பிரம்மஹத்தி தோஷமாக நான் இவனை பிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுது. இப்ப பிருகு அமைதியாக இருக்க சொல்றாரு. அந்த பூதம் சொல்லுது, எனக்கு ரொம்ப பசிக்குது, இப்ப நான் இவங்களை சாப்பிட்டே ஆகணும், அப்பதான் என்னுடைய பசியானது தீரும் அப்படின்னு சொல்ல, பிருகு சாந்தமாக சொல்றாரு, கொஞ்சம் அமைதியாயிரு. பக்கத்துல ஒரு மரத்தை காண்பிக்கிறாரு. அந்த மரத்துல பொந்து இருக்குது, அந்த பொந்துல போய் பூந்துரு அப்படின்னு சொல்றாரு. அந்த பூதமும் போய் பூரவே அந்த மரம் அப்படியே பத்தி எரியுது. அப்படி பத்தி எரிந்த பிறகு அதுல இருந்து ரொம்ப அழகிய ரூபத்துல ஒருத்தர் வராரு. அதுதான் அவருடைய அந்த ஆத்மஸ்வரூபம். அவரு பிருகுவை பார்த்து ரொம்ப நன்றி சொல்றாரு. போன ஜென்மத்துல பிரம்மஹத்தி தோஷமாக நான் அந்த மன்னனை பிடிச்சிருந்தேன். அந்த ஆசைகள் காரணமாக இவ்வளவு நாள் நான் அவரை துன்புறுத்திட்டு இருந்தேன். உங்களுடைய தயவால எனக்கு மோட்சமானது கிடைச்சிருச்சு. ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி நமஸ்காரம் பண்ணிடுறாரு. விநாயகருடைய விமானமானது அங்க வந்து சேருது. இவருக்கு சொர்க்க பிராப்தி கிடைக்கின்றது. ஆக இப்படியாக சோமகாந்தனுடைய பிரம்மஹத்தி தோஷம் நீங்கிறது பிருகுவனுடைய ஆசியினால. தொடர்ந்து பிருகு சொல்றாரு, இந்த பிரம்மஹத்தி தோஷம் நீங்கிருச்சு, அடுத்ததாக இந்த தொழுநோயானது நீங்கணும் அப்படின்னா நீ விநாயகருடைய புராணத்தை கேட்கணும் அப்படின்னு சொல்றாரு. சோமகாந்தனும் அதற்கு ஒப்புக்கொள்ளவே, அந்த ஒப்புக்கொண்ட அந்த மாத்திரமே சோமகாந்தனுடைய தொழுநோயுமே நீங்கிடுச்சு. ஆக இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த புராணம் படிச்சாலோ கேட்டாலோ பல பலன்கள் இருக்கு. சோமகாந்தன் கேட்கணும் அப்படின்னு முடிவு செய்தப்பவே அவரை பீடித்திருந்த அந்த தொழுநோயானது போயிடுச்சு. இந்த புராணத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த புராண பலன்கள் என்னென்ன அப்படின்னா, இந்த புராணத்தை பக்தி சிரத்தையோட நம்ம கேட்டாலே எல்லா விதமான துன்பங்களுமே நம்மள நெருங்காது அப்படின்னு சொல்றாங்க. சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் அப்ப ருத்ர பூமிக்கு போய் 1000 பாரம் பொண்ணு விதிப்படி நம்ம தானம் செய்தா என்ன புண்ணியம் கிடைக்குமோ அந்த புண்ணியம் இந்த விநாயகர் புராணத்தை படித்தாலோ கேட்டாலோ கிடைக்குமா. யாக குண்டத்துல யாகம் செய்கின்ற பொழுது இந்த யானை அப்புறம் மத்த இந்த யாகத்துக்காக உபயோகப்படுத்துகின்ற அந்த பொருட்களை நம்ம தட்சணையோட தானம் செய்தா நம்மளுக்கு என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் அனைத்துமே இந்த புராணத்தை படிக்கின்ற பொழுது கிடைக்குமா. இந்த புராணத்தை
நம்ம கையாலே எழுதலாம், மற்றவர்களுக்கு பொருள் கொடுத்து அதை எழுத சொல்லலாம். அப்படி செய்தோம்னு சொன்னா கோடி கோதானம் செய்த பலன் கிடைக்குமா. இந்த புராண புத்தகத்தை வீட்டுல வைத்திருந்தோம் அப்படின்னு சொன்னா அஷ்ட ஐஸ்வர்யங்களுமே கூடுமா. விநாயக பெருமான் எந்நேரமும் அந்த வீட்டுல வசித்திருந்து அந்த வீட்டுல இருக்கிற எல்லாருக்குமே இன்னல் வராம பாதுகாத்து வருவாராம். அதையும் தாண்டி தன்னுடைய இறுதி நாள்ல காசி நகரத்துல வாழ்ந்தா என்ன புண்ணியம் எல்லாம் கிடைக்குமோ அவ்வளவு புண்ணியமும் இந்த புராணத்தை படித்தால் கிடைக்கும் அப்படின்னு இந்த பார்க்கவ புராணத்துல புராண பலன்கள் அப்படின்ற பகுதியில சொல்லப்பட்டிருக்கு. அற்புதமா இருக்கு இல்லையா? நாமும் இந்த புத்தகத்தை தேடி படிக்கலாம், படிச்சு மத்தவங்களுக்கு எடுத்து செல்லலாம். இதன் காரணமாக தான் நம்மளுடைய வகுப்புல ஏதாவது ஒரு சிறு பகுதியாவது நம்ம ஒவ்வொரு வாரமாகவும் பார்த்துட்டு இருக்கோம். சோ இப்ப பார்க்கவ புராணம் அப்படின்ற விஷயம் நமக்கு ஓரளவுக்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சு. 2 காண்டங்கள் இருக்கு அப்படின்ற விஷயம், முதல் காண்டத்துல என்ன, 2வது காண்டத்துல என்ன இருக்கு அப்படின்லாம் தெரிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு முக்கியமான புராணம் இருக்கு இல்லையா, முத்கல புராணம். இந்த புராணத்தையும் பார்ப்போம். இதுவும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக தான் இருக்கும். இந்த புராணம் எப்படி வந்தது அப்படின்றத பார்ப்போம். ஆங்கிரஸ் மகரிஷி, ஸ்ருதி தேவி, இவங்க 2 பேருக்கும் ஒரு புதல்வர் பிறக்கிறாங்க. அவருக்கு முத்கலர் அப்படின்ற பெயர் வைக்கிறாங்க. அப்போ அதுல ஒரு குறிப்பு இருக்கு. இந்த குழந்தை பிறந்த பிறகு கஜானனர், அதாவது விநாயகரே நானே உனக்கு புதல்வனாக தோன்றியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றதாக ஒரு குறிப்பு இருக்கு. அப்போ ஆங்கிரஸ், அதாவது முத்கலருடைய தந்தையார், முத்கலருக்கு உபனிஷத் ஆகமங்கள் இது எல்லாமே அவரே உபதேசிக்கிறாரு. சில காலங்களுக்கு பிறகு ஆத்ரியையை அப்படின்றவங்களுக்கு இவரை திருமணம் செய்து வைக்கிறார். முத்கலர் இருக்காரு இல்லையா, இவர் ஒரு சிறந்த ஞானி, ஒரு பெரிய தவசீலர். யாரு எதை கேட்டாலும் இல்ல அப்படின்னு சொல்லவே மாட்டாரா. இயன்ற வரைக்கும் கேட்டதை கொடுத்துருவாரு. அவங்களும் அவங்களுடைய குடும்பத்தினரும் அன்றாடம் உணவுக்கு தேவையான தானியங்களை அவ்வப்போது சேர்த்து வச்சுட்டு இருப்பாங்க. ஒரேடியா எல்லாத்தையுமே சேர்த்து வைக்காம ஒரு 10, 11, 12 நாளுக்கு தேவையான விஷயங்களை சேர்த்து வச்சு கொஞ்சம் கொஞ்சமா பயன்படுத்தி சமைத்து சாப்பிட்டுட்டு வந்துட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல முனிவர் வராரு, துர்வாசர் வராரு. துர்வாசர் அப்படின்னாலே நமக்கு தெரியும், அவரு எப்போதுமே கோபமாக தான் இருப்பாரு அப்படின்ட்டு. சோ துர்வாசர் அவங்க ஆசிரம நாடி வராரு. அப்படி வருகின்ற பொழுது முத்கலர் அவருக்கு விருந்து படைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு, நீங்க நீராடிட்டு உங்களுடைய நித்திய கர்மங்களை செய்துட்டு வாங்க, விருந்தோம்பல் தயாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறாரு. துர்வாசரும் அதை ஏற்று அவருடைய நித்திய கர்மங்களை செய்துட்டு ஆசிரமம் வராரு. துர்வாசருக்கு விருந்து படைக்கணும் அப்படின்னா அவங்க எப்போதுமே சமைக்கின்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா செய்ய முடியாது இல்லையா. அதனால அவங்க 10, 11 நாளுக்கு சேர்த்து வைத்திருந்த எல்லா பொருட்களையுமே பயன்படுத்தி விருந்துக்கு தேவையான பண்டங்கள் எல்லாம் தயார் பண்றாங்க. தயார் பண்ணி முடிக்கின்ற வேலையில துர்வாசர் வராரு, உணவு படைக்கப்படுது, துர்வாசர் சாப்பிடுறாரு. அப்படி சாப்பிட்ட உடனே எழுந்து போயிடுறாரு. எதுவுமே சொல்ல கிடையாது, ஒன்னும் பேசல. மிச்சம் அவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு இருக்கா அப்படின்னு பார்க்கல, எல்லாத்தையுமே முடிச்சிடுறாரு. பொதுவாக நம்ம வீட்டுக்கு முனிவர் வராங்க அப்படின்னாக்கா, நம்ம உணவு படைத்த பிறகு அந்த முனிவர் நமக்கு ஆசி வழங்குவாரு. அப்படிப்பட்ட ஆசியுமே துர்வாசர் வழங்கல. சோ இவங்களும் என்ன அப்படின்னு யோசிச்சுட்டு அதை அப்படியே விட்டுட்டு 10 நாளுடைய சாப்பாடு எல்லாம் ஒரே நாள்ல பாய்ச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாளுக்கு தேவையான தானியங்களை சேகரிக்கிறாங்க. அது வரைக்கும் காய் கனிகள் இதையே தான் சாப்பிட்டுட்டு வராங்க. ஒரு 10 நாள் ஆகின பிறகு அவங்களுக்கு வேண்டிய தானியங்கள் எல்லாம் கிடைச்சிருச்சு. அந்த நாள் அவங்க ஒரு முழு உணவு சோரோட சமைச்சு தயாராக இருக்காங்க சாப்பிடறதுக்கு. சாப்பிட போற அந்த தருணத்துல துர்வாசர் வந்துடுறாரு. துர்வாசர் வந்தோடனே, சரி நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வந்திருக்காரு அப்படின்னா அவங்களுக்கு விருந்தோம்பல் படைக்கணும், அவங்களுக்கு நம்ம முதல்ல சாப்பாடு கொடுக்கணும் இல்லையா.
அதனால அவங்க சமைத்து வைத்திருந்த, அவங்களுக்காக சமைச்சு வச்சிருந்த அந்த சாப்பாட துர்வாசருக்கு குடுக்குறாங்க. துர்வாசர் திரும்பியும் சென்ற முறை மாரி எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிடுறாரு. யாருக்குமே மிச்சம் மீதி வைக்கவே இல்ல. எதுவும் பேசல, போயிடுறாரு. இப்படியே ஒரு 10 நாள் கழிச்சு திரும்ப வராரு, திரும்ப வராரு, திரும்ப வராரு. எல்லாத்தையுமே சாப்பிடுறாரு. மிச்சம் வைக்கல, எதுவுமே பேசல. இப்படியே நடந்து, 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 நடந்து 7வது முறையும் வந்துருச்சு. ஆனா இந்த முறை துர்வாசர் வரும்போது, ரொம்ப சந்தோஷமா வந்து முட்களர பார்த்து சொல்றாரு, "உன்னுடைய பணிவு, உன்னுடைய திட சிந்தனை எல்லாமே என்னைய ரொம்ப வியக்க வச்சுருச்சு. நான் இத்தன தடவ வந்தும், உங்களுக்காக நீங்க சேர்த்து வச்சிருந்த சாப்பாடு, உங்களுக்காக நீங்க சமைச்சு வச்சிருந்த சாப்பாட நான் முழுக்க சாப்ட்டு, உங்களுக்கு கொஞ்சம் கூட வைக்காம போனாலும், மறுமுறை வரும்பொழுது கொஞ்சம் கூட முகம் சுளிக்காம என்னை வரவேற்று, எனக்கு திரும்பவும் விருந்து படைச்சீங்க. இது ரொம்ப ரொம்ப நல்ல குணம். இத தேவர்களுமே வியந்து பார்க்குறாங்க. அதனால உனக்கு சொர்க்கம் போகுறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது." அப்படின்னு துர்வாசர் முட்களர் கிட்ட சொல்றாரு. முட்களர் என்ன பண்றாரு தெரியுமா? இந்த மண் உலகத்துக்கும், அந்த சொர்க்கத்துக்கும் என்னதான் வித்தியாசம்? அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப துர்வாசர் சொல்றாரு, "இந்த பூலோகம் இருக்கு. இது வந்து கர்ம பூமி. வினை பயன அனுபவிக்கிறதுக்கு இங்க வரணும்." அப்படின்னு சொல்றாரு. அப்ப சொர்க்கம் அப்படின்னு கேட்க, சொர்க்கம் வந்து போக பூமி. கற்பனைக்கே எட்டாத அளவுக்கு அங்க ஆனந்தம் தான் இருக்கும். அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்படின்னா, எல்லா இடத்துலயுமே ஒரு குறை இருக்குமே. சொர்க்கத்துல என்ன குறை இருக்கு? அப்படின்னு முட்களர் கேட்க, துர்வாசர் சொல்றாரு, இந்த புண்ணிய பலன்கள் எல்லாம் நம்ம சேர்த்து வச்சிருக்கிற அளவுக்கு அங்க அனுபவிக்க தான் முடியும். புதுசா புண்ணியங்கள பெருக்கிக் கொள்ள முடியாது அப்படின்னு சொல்றாரு. இப்ப உடனே முட்களர் சொல்றாரு, அப்படின்னா அங்க வந்து அறச்செயல் செய்யறதுக்கு வாய்ப்பு கிடையாதா? அப்படி வாய்ப்பு கிடையாத இடத்துக்கு எனக்கு வர்றதுக்கு விருப்பம் இல்ல. எனக்கு வர்றதுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி, சொர்க்கம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்படி சொன்ன பிறகு இந்த விஷயத்த தன்னுடைய தந்தை கிட்ட சொல்றாரு. தந்தை அவருக்கு கணபதி அத்வைத்தத்த சொல்லித் தராரு. ஏகாக்ஷரத்த உபதேசம் செய்றாரு. முட்களர் அத தொடர்ந்து தியானமாக ஏற்று செய்றாரு. விநாயகர் அவருக்கு தரிசனம் குடுக்குறாரு. அப்படி தரிசனம் கொடுத்த பிறகு அவர் சொல்றாரு, "முத்கல புராணம் அப்படின்னு என்னுடைய விஷயங்கள விவரமாக எழுது. அதற்கு உனக்கு நான் அருள் பாலிக்கிறேன்." அப்படின்னு சொல்றாரு. அதத் தொடர்ந்து முட்களர் முத்கல புராணத்த எழுதுறாரு. இந்த முத்கல புராணங்கள்ல நம்ம ஏற்கனவே பார்த்திருந்தோம். 8 அவதாரங்கள் இருக்கு அப்படின்றது. வக்ரதுண்டர், ஏகதந்தர், மகோதரர், கஜானனர், லம்போதரர், விகடர், விக்னராஜர், தூம்ரவர்ணர் அப்படின்ற 8 அவதாரங்கள் 8 அத்தியாயங்களாக இருக்கு. பிளஸ் யோக சரிதம் அப்படின்ற 9வது அத்தியாயமாக மொத்தமா 878 அத்தியாயங்களோட முட்களர் முத்கல புராணத்தை எழுதுறாரு. ஆக இதுதான் முட்கல புராணம் பிறந்த கதை. ஆனா நமக்கு இப்போ இந்த புராணம் நம்ம படிக்கக்கூடிய மொழியில கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கின்றது. இருந்தாலும் ஆங்கிலத்துல கிடைக்குது. நம்ம வாங்கி படித்து என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்ற மாதிரி தெரிந்து கொள்ளலாம். இப்ப இந்த புராணங்கள் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது ஒரே விநாயகர், ஆனா நிறைய கதைகளாக பார்க்கிறோம். இது எல்லாத்தையும் எப்படி பார்க்கிறது? எப்படி தெளிவா இந்த விஷயத்த புரிஞ்சுக்கிறது? அப்படின்ற மாதிரியான சிக்கல் நமக்கு ஏற்படலாம். சரி, நம்ம கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கலாம். ரொம்ப கதையா பார்த்துட்டோம் இல்லையா? இப்போ இந்த படத்துல என்னலாம் தெரியுது அப்படின்னு சொல்றீங்களா? வாய்ஸ் நோட்ல சொல்லலாம் அல்லது சாட் பாக்ஸ்லயும் போடலாம். இருங்க. நான் ஓப்பன் பண்ணிடுறேன் உங்களுக்கு ஆப்ஷன். ஓகே. நீங்க அன்மியூட் பண்ணிட்டு சொல்லலாம். குதிரை.
குதிரை தெரியுது. ஓகே. அடுத்ததாக வேற என்னலாம் தெரியுது? சரி, குதிரை இனிமே யாரும் சொல்லக்கூடாது. ஏன்னா குதிரை கண்டுபிடிச்சிட்டோம். விநாயகா, விக்னேஸ்வர, மீன் தெரியுது. மீன் தெரியுது. சரி. ஹம்சா. ஹம்சா. ஓகே. ஒட்டகம். ஒட்டகம். சரி. என் கண்ணுக்கு பூனை தெரியுது. பூனை பூனை. பூனை தெரியுது. நல்லது. என் கண்களுக்கு மீன் தெரியுது. மீன் தெரியுது. ஆஹா, சூப்பர். வேற யார் கண்ணுக்கும் லவ் தெரியலையா? தெரியுது. தேவையில்ல. தெரியுது தெரியுது கீழே. சரிங்க, பாருங்க. இது ஜஸ்ட் ஒரு கேம் தான். ஐ மீன் கேம் கூட இல்ல, நம்ம ஜஸ்ட் ரிலாக்ஸ் பண்றதுக்கு. பட் இதுல ஒரு விஷயம் இருக்கு. இது ஜஸ்ட் இதுல நான் படமாக போட்டிருக்கேன். பட் நிஜமாவே நம்ம இந்த மேகங்களை பார்க்கின்ற பொழுது நம்ம ஒவ்வொருத்தருக்கும் நம்மளுடைய மனசுல என்ன இருக்கு, நம்ம எதை தினமும் யோசிச்சுட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி அந்த மேகம் நமக்கு ஒரு உருவத்தை காண்பிக்கிற மாதிரி நமக்கு தெரியும். ஆனா அந்த மேகம் வந்து ஒன்னாதான் இருக்கும். எனக்கு ஒரு விதமாக தெரியும், இன்னொருத்தருக்கு இன்னொரு விதமாக தெரியும். ஒருவேளை எனக்கு அலை அடிச்சுட்டு வர்ற மாதிரி தெரியும், இன்னொருத்தருக்கு அங்க ஏதோ போர்க்களம் நடந்துட்டு இருக்கிற மாதிரி தெரியும். இதே இன்னொரு விதமா பார்க்கணும் அப்படின்னு சொன்னாக்கா, இந்த சூரியன் உதயமாகிற பொழுது இந்த கடல் கரையில அந்த நீர் பரப்புல அதனுடைய ஒளி வரும் இல்லையா? அப்படி பார்க்கின்ற போது ஏதோ 100 சூரியன் ஒன்னா இருக்கிற மாதிரி கூட சில சமயங்கள்ல தெரியும். அதே போலதான் இங்கேயும் இந்த மேகம், இந்த சூரியன், அது எல்லாமே ஒண்ணு. நம்மளுடைய பார்வைக்கு அது நிறைய இருக்கிற மாதிரி தெரியுது இல்லையா? அதே போல இந்த இறை தத்துவமானது ஒண்ணுதான். ஆனா நம்மளுடைய சிந்தனை, நம்மளுடைய மனம் இதற்கு ஏத்த மாதிரி அது நமக்கு அந்தந்த ரூபங்கள்ல பிரதிபலிக்குது. நம்ம நிறைய புராணம் பார்த்தப்போ இந்த விநாயகரை சிவன் கும்பிடுவாரு. சிவனுக்கு விநாயகருடைய சிவனுடைய முகத்திலிருந்து விநாயகர் தோன்றதாக இருக்கும். அம்பிகையினுடைய முகத்திலிருந்து விநாயகர் தோன்றதாக இருக்கும். அம்பாள், சிவன் 2 பேரும் பார்க்க விநாயகர் தோன்ற மாதிரியாலாம் இருக்கும். என்னடா இது, விஷ்ணுவை கும்பிட்டா விஷ்ணு தானே வந்து ஆசீர்வாதம் பண்ணணும், என்னது புராணத்திலே விநாயகர் வராரு, இப்படியாக குழப்புறது சரியா அப்படின்ற மாதிரி நமக்கு தோணலாம். ஆனா மறைமுகமாக இந்த விஷயங்கள் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, இறைவன் எல்லாமே ஒண்ணுதான், ரூபங்கள் அப்படின்றது காட்சியாக இருக்கு. நிறைய பேர் இந்த விஷயத்த கேட்டிருந்தீங்க. சோ அதனால அதை நான் சொல்றேன். இதுல எதுவும் இன்னும் எக்ஸ்ட்ரா விளக்கம் வேணுமா? புரியுதா? இறைவன் ஒண்ணு அப்படின்றத இந்த கதைகள் நமக்கு இப்படியான தத்துவங்களை நமக்கு சொல்லுது. இப்ப நம்ம இந்த கதை படிக்கும் போது விஷ்ணுவை வேண்டி விநாயகர் வராரு அப்படின்ற விஷயம் நமக்கு ஆழ்மனதுல பதியுது. அப்படின்ற போது விஷ்ணுவும் விநாயகரும் ஒண்ணு அப்படின்ற தத்துவம் நமக்கு மறைமுகமாக சொல்லப்படுது. இதெல்லாம் படிக்கும் பொழுது இது வேற அது வேற அப்படின்னு நம்ம அதுல பேதம் பார்க்க வேண்டாம். அதற்குள்ள இருக்கிற தத்துவங்களை எடுத்துக்கலாம். நம்ம எல்லாருக்குமே ஒரு இஷ்ட தெய்வம் இருக்கும். அந்த இஷ்ட தெய்வமாக இவங்க எல்லாரும் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். தவறே கிடையாது. ஆக இன்றைக்கு நாம விநாயகருடைய அருளாசியால விநாயகருடைய பிரதான நூல் அப்படின்ற பாகத்துல உபனிஷத் என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்த்திருந்தோம். மத்த புராணங்கள்ல விநாயகர் எந்தெந்த காண்டங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்திருந்தோம். அடுத்ததாக பார்க்கவ புராணம், முற்கள புராணம் எப்படி பிறந்தது அப்படின்ற விஷயங்களை பார்த்திருந்தோம். அடுத்த கட்டமாக நமக்கு எந்த அளவுக்கு ஆர்வம் இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம இந்த புத்தகங்களை தேடி படித்து விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். அதுக்குள்ள இருக்கிற தத்துவங்களை உள்வாங்கி கொள்ளலாம். எல்லாருக்குமே விநாயகருடைய அருளாசி பரிபூரணமாக கிடைக்க வேண்டி இந்த அங்கத்தை நம்ம திருநிறைவு செய்யலாம். தொடர்ந்து கேள்வி பதில் இருந்தா கேட்கலாம். எல்லாரும் மைக் அன்மியூட் பண்ணிட்டு கேள்வி இருந்தா கேட்கலாம். சும்மா ஒரு சிந்தனைக்காக
இப்போ ஒரு சின்ன பிள்ளை என்கிட்ட வந்து எனக்கு முட்டாய் வேணும் அப்படின்னு கேட்கின்ற பொழுது, என்கிட்ட அந்த முட்டாய் இருந்தா மட்டும்தான் அது கேட்கிறப்போ என்னால அந்த முட்டாயை குடுக்க முடியும். அப்படி அந்த முட்டாய் என்கிட்ட இல்ல அப்படின்னு சொன்னாக்கா, என்னால குடுக்க முடியாது. இருந்துச்சு அப்படின்னு சொன்னா என்கிட்ட எவ்வளவு இருக்கோ, அந்த அளவுக்கு எத்தனை குழந்தைங்க வந்து கேட்டாலும் குடுக்க முடியும். அதே போலதான் இந்த ஒரு இறைவன், அதாவது பரபிரம்மமாக இருக்கக்கூடிய அந்த இறைவன் கிட்ட எல்லா வல்லமையுமே இருக்கின்றதுனாலதான், எனக்கு நீ விநாயகரா வேணும்னு கேட்கும் பொழுது, எனக்கு விநாயகராகவும், இன்னொருத்தருக்கு அம்பாளாக வேணும், நீ எனக்கு லலிதையாக காட்சி கொடுக்கணும் அப்படின்னு கேட்கின்ற பொழுது, லலிதையாகவும், இன்னொருத்தருக்கு எனக்கு நான் ஸ்கந்தனாக உன்னை பார்க்க விரும்புறேன் அப்படின்ற பொழுது, ஸ்கந்தனாகவும், சிவனாகவும், விஷ்ணுவாகவும் காட்சி கொடுக்கின்றார் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். இந்த டேபிள்ல ஒரு முட்டாய் இருக்கு. அத பார்த்தோனே இந்த ஞாபகம் வந்தது. அதனால பகிர்ந்துக்கிட்டேன். கேள்விகள் இருக்கா? சுதாக்கா எனக்கு ஒரு கேள்வி இருக்கா? சொல்லுங்கய்யா. இப்ப பிரபலம் பாத்தீங்கன்னாக்கா, இப்ப நம்ம எந்த ஒரு விழா காலகட்டத்திலயும் பாத்தீங்கன்னாக்கா, விநாயகர் பெருமானை தான் வழிபட்டு அந்த விழாவை தொடங்கணும்னு ஒரு ஐதீகம் இருக்கு. ஆமா. அது விநாயகர் பெருமானை மட்டும்தான் வழிபட்டு தொடங்கணும்னு ஒரு ஐதீகம் இருக்கா? இல்ல மற்ற வேற தெய்வங்களை யாரும் வழிபட முடியாதாக்கா? இதான் என்னோட கேள்வி. விநாயகர் நம்ம இந்த இந்த பூஜை அப்படின்னு தொடங்குகின்ற பொழுது அதை வந்து விக்ன பூஜை அப்படின்னு சொல்லுவாங்க. சரியாதான் சொல்றேனா? விநாயகர் பூஜை அப்படின்ற அந்த பூஜை செய்யறாங்க இல்லையா, அது விநாயகருக்கு தான் செய்துட்டு தான் அவங்க தொடங்குவாங்க. இப்ப அந்த இடத்துல அம்பாள் பூஜை, அம்பாள் யாகம் அப்படின்னு நடக்கிறதா இருந்தாலும் விநாயகருக்கு தான் அங்க முதல் பூஜை நடக்கும். அதனாலதான் அவளை வந்து முழு முதல் கடவுள் அப்படின்னு நம்ம சொல்றோம். விநாயகருக்கே யாகம் செஞ்சாலும் முதல்ல அந்த விக்னேஸ்வர பூஜை செய்துட்டு அப்புறம் தான் விநாயகர் பூஜையை செய்வாங்க. ஏன் அப்படின்னா அந்த விக்னங்கள்லாம் அகன்றிடணும், செய்யக்கூடிய அந்த காரியமானது தங்கு தடையில்லாம சுமூகமாக நடக்கணும் அப்படின்றதுக்காக. அதனாலதான் விநாயகருக்கு விக்னேஸ்வரர் அப்படின்ற பெயரும் இருக்கு. அப்படி அவருக்கு அந்த முதல் பூஜை கொடுக்கலன்னா விக்னங்களை அவரே உண்டு பண்ணுவாரு அப்படின்றதும் புராணங்கள் சொல்லுது. சரி, வேற ஏதோ கேள்விகள் இருக்கா? சரி, அப்படி இல்லைன்னா ஒரு முக்கியமான விஷயம், வருகின்ற செவ்வாய்க்கிழமை சங்கடஹர சதுர்த்தி, தேய்பிறையில வரக்கூடிய சதுர்த்திய சங்கடஹர சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவோம். அதுவுமே செவ்வாய்க்கிழமை வருகின்றதால அங்காரக சதுர்த்தி, ரொம்பவுமே பிரசித்தி பெற்ற சங்கடஹர சதுர்த்தி. விரதம் அனுஷ்டிக்க தெரிந்தவர்கள் அனுஷ்டிக்கலாம், விநாயகரையும் பிரார்த்தனை செய்யலாம். சங்கடஹர சதுர்த்தி அப்போ விரதம் இருந்து விநாயகரை அனுஷ்டிக்கின்ற பொழுது நம்மளுக்கு வரக்கூடிய விக்னங்கள் எல்லாம் விலகிடும் அப்படின்ற ஐதீகம் இருக்கு. அதுவும் செவ்வாய்க்கிழமை வர்றதுனால ரொம்பவுமே ஆஸ்பிஷியஸ், ரொம்பவுமே அற்புதம். விரதம் எடுக்கணும் அப்படின்றது கட்டாயம் கிடையாது. எடுக்க முடிஞ்சா எடுக்கலாம், அப்படி இல்லைன்னா பரவாயில்ல. விநாயகருக்கு மனசார ஒரு மந்திரம் சொன்னாலே போதும். சுதாக்கா எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கு. சொல்லுங்க. இப்போ வந்து விநாயகர் அப்போ நம்ம வழிபடுறது வந்து எந்த நாள்ல வழிபட்டு சிறப்பான யாகம் அல்லது பூஜை செஞ்சா ரொம்ப உகந்த நாளா இருக்கும்? வாரத்துல 7 நாள் இருக்கிற பட்சத்துல எந்த நாள்ல வந்து அவருக்கு ரொம்பவே நார்மலாவே உகந்த நாளா இருக்குங்கிறத என்னோட கேள்விக்கா. விநாயகா விக்னேஸ்வரா, எந்த நாள் அப்படின்னா எல்லா நாளுமே அவருக்கு உகந்த நாள் தான். தனியா பிரசித்தி பெற்ற சிறப்பு பெற்ற நாள் அப்படின்னா
பொதுவா வியாழக்கிழமை செய்வாங்க. சில சாஸ்திரங்கள்ல புதன்கிழமையுமே சொல்லப்பட்டிருக்கு. வெள்ளிக்கிழமையும் சொல்லப்பட்டிருக்கு. அதனால யாகம் அப்படின்ற பொழுது, அது சில கிரமங்களுக்கு உட்பட்டதால, நம்ம மேபி இது யாருக்கு செய்ய தெரியுமோ, அவங்க கிட்ட கேட்டு செஞ்சா சிறப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். இதற்கு எது எது எக்ஸாக்ட்லி இதுல தான் செய்யணும் அப்படின்ற விஷயம் எனக்கு சரியா தெரியலையா? நவீன்ஜி, நவீன்ஜி சொல்லுங்க ஜி. ஜஸ்ட் ஆன் ஆக்ட் நான் கேட்ட கேள்விக்கு நீங்க சொன்ன மாதிரி வியாழன் வந்துட்டு கணபதிக்கு வந்துட்டு உகந்த நாளாக கருதப்படுது. ஹோமங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது வெள்ளிக்கிழமை விடிய காலையில சூரிய உதயத்திற்கு முன்பாக உள்ள காலம் வந்து கணபதி ஹோமத்துக்கு மிக 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 உயர்ந்த ஒரு காலம். நன்றி ஜி, நன்றி ஜி. ஐயா சரியா ஐயா? சரி, வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? அப்படி இல்லைன்னா நம்ம இன்றைய அங்கத்தை நம்ம நிறைவு செய்திடலாம். பூரணிஜி, இன்றைய டாபிக் பகிர்ந்துட்ட சுதாக்காக்கு மிக்க நன்றி. யாருக்கும் கேள்வி இதுக்கப்புறம் இல்லைன்னாட்டிக்க இன்னைக்குள்ள டாபிக்கை நம்ம முடிச்சிடலாம் இதோட. விநாயகா விக்னேஸ்வரா ஓம் கம் கணபதியே நமக.